கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார்னா நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை ஆண்டவர் மாற்றி உங்களை செயல்படுகிறவர்களை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் சோம்பேறியை விரும்புகிறதே இல்லை, அவர் செயல்படுகிறவர்களை விரும்புகிறார், செயல்படுகிறவர்களை உருவாக்குகிறார். இன்றைக்கும் நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்றால், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை தேவன் செயல்பட வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் உங்களை செயல்பட வைப்பார். நல்ல சிரிச்சிட்டு சந்தோஷமா சொல்லுங்க. நீ வீட்டில் இருந்து தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லுங்க, இல்லை நான் அதே சத்தமாக வருதான்னு பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை செயல்பட வைப்பார். பிள்ளைங்கெல்லாம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை செயல்பட வைப்பார். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? இயேசு ஒருத்தனுக்குள்ள வரும்போது அவனை சும்மா இருக்க விட மாட்டார் ஆண்டவர். அவனை கொண்டு எதையாவது ஒரு காரியத்தை செய்ய தேவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். நம்ம நினைப்போம், எனக்கு தான் அவங்கள மாதிரி எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு தான் அவங்கள மாதிரி படிப்பு இல்லையே, எனக்கு தான் அவங்கள மாதிரி எனக்கு செல்வாக்கு இல்லையே, நான் எப்படி செயல்பட முடியும்? அது நம்ம வேலை இல்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், கர்த்தர் உங்களை செயல்படுத்துவார், செயல்படும்படியாக வைப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் மட்டும் போதும். உங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் இடம் மட்டும் கொடுத்தால் போதும். அவருடைய கையில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். பயன்படுத்துவது அவருடைய வேலை. இப்போ ஒரு வெட்டுக்கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெட்டுக்கத்தின்னா தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். இப்போ உள்ள காலங்களில் ஒரு மரத்தை வெட்டணும்னா அவங்க ஒரு மெஷினை கொண்டு வருவாங்க. அதில் ட்ரன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஸ்டார்ட் பண்ண உடனே அதை வச்சு சர 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 சரன்னு மரக்கிளைகளையும் சரி மரத்தையும் சரி வெட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப நம்முடைய தேசத்தில் வரல. அப்போது இந்த மரம் வெட்டுகிறவர்கள், இந்த கம்பெல்லாம் வெட்டுறவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஒரு பெரிய வெட்டுக்கத்தி இருக்கும், கருப்பு கலரில் அந்த வெட்டுக்கத்தி இருக்கும். ஆனால் அதுக்கு பாதி வரைக்கும் அப்படி ஷைனிங்காக இருக்கும். எது வரைக்கும்? நான் இதுவரை யாருக்கு வீட்டில் அப்படி ஒரு ஷார்ப்பான கத்தியை நான் பார்த்ததில்லை. ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் அந்த இதோட பாதி வரைக்கும் அது சில்வர் கலரில் ஷைனிங்காக இருக்கும். அது என்னென்னா, அதை தேய்ச்சி 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 அதை கூர்மையாக்கி அதை அவ்வளோ பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அப்போ அது நம்ம வெட்டு கத்தி வச்செல்லாம் வெட்டுனா அங்கே ஒன்றும் வராது. ஒரு முருங்கை கம்பை கூட வெட்ட முடியாது. ஆனால் அந்த கத்தியை வச்சு ஒரு பெரிய ஒரு புளிய மரத்தை என்ன செய்வாங்க? வெட்டிடுவாங்க. பெரிய பெரிய கிளைகளெல்லாம் வெட்டி தள்ளிடுவாங்க. அப்போ நான் கேட்குறேன், இது அந்த வெட்டுக்கத்தியினுடைய சாமர்த்தியமா இல்லை வெட்டுகிறவருடைய சாமர்த்தியமா? இதை வெட்டுவதற்கு காரணமாயிருந்த பொருள் வெட்டுக்கத்தி. எவ்வளோ பெரிய வெட்டுகிறவராக இருந்தாலும் அவருக்கு கையை வச்சு என்ன செய்திருக்க மாட்டார்? வெட்டியிருக்க முடியாது. இந்த வெட்டுக்கத்தி தான் அதில் ஒரு மேஜர் ரோல் அது செய்யுது. முக்கியமான ஒரு பங்கை வெட்டுக்கத்தி தான் எடுக்குது. ஆனால் இதை செய்தது யாருன்னு கேட்டால் அதை வெட்டுகிறவர். ஏதோ ஒரு சின்ன ஒரு பட்டை போல இருந்த ஒரு இரும்பு துண்டை எடுத்து ஷேப்பாக்கி அதை கூர்மைப்படுத்தி அதை அழகாக மாற்றி ஒரு வெட்டக்கூடியதாக வனைந்தெடுத்து அதை வெட்டுகிறார். இதில் ஒரு சாமர்த்தியமும் வெட்டுக்கத்திக்கு இல்லை. ஆனால் வெட்டுக்கத்தி தான் எல்லாம் செய்தது. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய புளிய மரத்தை வெட்டினது எதுதான்? வெட்டுக்கத்தி தான். ஆனால் வெட்டுக்கத்தியின் ஒரு சாமர்த்தியமும் இல்லை, வெட்டினவர் செய்த வேலை. அப்போ இன்றைக்கு அன்றைய பிள்ளையே, நீங்களும் நானும் செயல்படணும்னா நம்மளால் நம்ம செயல்பட முடியாது. தேவனுடைய கரத்தில் நாம் இருந்தால் அவர் செயல்படுத்துவார். அவர் நம்மை கூர்மைப்படுத்துவார், நம்முடைய நிலைமைகளை மாற்றுவார். நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை 100% செய்யும்படியாக அவர் நம்மை உருவாக்குவார். இன்றைக்கு எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறீர்கள்?
இந்த கடைசி காலத்தில் இந்த பொல்லாங்கன் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு கருவிகளாய் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் செயல்பட விரும்பினால், இன்னைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்த விரும்பினால், நீங்கள் என்ன தகுதி இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, என்ன படிப்பு இருக்குது, என்ன அறிவு இருக்குது, நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், கர்த்தர் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புவார். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். உலகத்தின் பார்வைக்கு எனக்கு எந்தவித தகுதி இல்லாதது போல இருக்கும். உலகத்தின் பார்வைக்கு என்ன கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாதது போல இருக்கும். தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது நம்மை மாற்றி அவர் மூலைக்கல்லாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் நம்ம செயல்படுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். யார்னா நீங்களும் தான். நீங்கள் ஒருவேளை அதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சுப்பா, நம்ம செயல்பட வேண்டிய நேரம்லாம் முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் செயல்பட வேண்டும். ஹலோ, கேட்குதா? அதுக்குள்ள காலெல்லாம் தாண்டியாச்சு. நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்காக செய்கிறீங்களா, அதுக்குள்ள நேரம்லாம் முடிஞ்சு. ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்கிறீங்களா, அதுக்கெல்லாம் இனி நம்ம பிள்ளைகள் பார்த்துக்கிடும். எப்படி நம்ம பிள்ளைகள் செய்யட்டும். நோ. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறாருன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படுவீங்களான்னு கேட்டால் இல்லை. எல்லாரும் கத்தி வெறும் மரம் வெட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. அதே கத்தியை காய்கறி வெட்டுறதுக்கு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஆனால் மரத்தை வெட்டுவதற்கு ஒரு விதமாய் தயார்படுத்தப்படுகிறது, காய்கறி வெட்டுவதற்கு ஒரு விதமாய் தயார்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த வெட்டு கத்தியும் காய்கறி வெட்டுற கத்தியும் சேர்ந்து மாறி மாறி பேசி, நீ என்ன பெரியாளா, நான் என்ன பெரியாளா, இன்னையிலேருந்து நான் காய்கறி வெட்டுறேன், நீ மரத்தை வெட்டுன்னு சொன்னால் முடியுமா? முடியுமா? காய்கறி வெட்டுற கத்தியை வச்சு மரத்தை வெட்ட முடியாது. மரத்தை வெட்டுற கத்தியை வச்சு காய்கறியும் ட்ரை பண்ணி. வெட்டு கத்தி இருக்குன்னா எடுத்து ஒரு தக்காளியை வெட்டி பாருங்க, அப்போ தெரியும் எப்படி வெட்டுப்படுதுன்னு. ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தக்காளியை வெட்டுற கத்தியை வச்சு மரத்தை வெட்டவும் முடியாது. எல்லாரும் ஒரே போல கிடையாது. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பயன்பட தேவன் கிரியை செய்வார். நம்ம ஆண்டவருக்கு அதற்காக அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உபவாச நாட்களில் ஆண்டுடைய பிள்ளையே, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆண்டவருக்காய் செயல்படுகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஊழியத்திற்காய் செயல்படுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். வெறும் உலகத்துக்காக மட்டும் இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டியெழுப்பப்படுவதற்காக நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் செயல்பட தயாராக வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். அவரை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். கர்த்தர் உங்களை செயல்பட வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை உயர்வதற்கும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் நாம் செயல்பட்டு ஆக வேண்டும். நம்முடைய கால்களை எடுத்து முன்பாக வைத்தாக வேண்டும். நான் இருக்கிறது போல இருப்பேன், என் வாழ்க்கையில் உயர்வுகள் வரணும்னு நினச்சா அது கண்டிப்பாக நடக்காது. நான் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் அவன் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், செய்து அதுக்குரிய முயற்சிகளை எடுக்கணும். 4 பேரை பார்க்கணும், 4 பேர் இடத்துல பேசணும். ஒரேடியாக எனக்கு பெரிய வேலை தான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. முதல்ல ஒரு சின்ன வேலையில் சேரணும், அதில் அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். அதன் மூலமாக அநேக ஆழ்பழக்கங்கள் ஏற்படும். அதிலிருந்து அடுத்த கட்ட உயர்வுக்கு போகணும், இல்லை அடுத்த கம்பெனிக்கு போகணும். இப்படி உயர்வு என்பது நம்ம செயல்படாமல் இருந்தால் ஒரேடியாக உயர்வு நமக்கு வராது. சின்ன சின்ன ஒரு வாய்ப்புகளிலே பெரிய பெரிய உயர்வுகளை தேவன் வைத்திருப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். யாருமே ஒரு சின்ன ஒரு பிகினிங்கை, ஒரு சின்ன ஒரு துவக்கத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. அப்போ நீங்களும் ஒரு சின்ன ஒரு வேலையாக இருக்கட்டும், சின்ன ஒரு தொழிலாக இருக்கட்டும், சின்ன ஒரு படிப்பாக இருக்கட்டும், சின்ன ஒரு முயற்சியாக இருக்கட்டும், சின்ன ஒரு ஊழியமாக இருக்கட்டும், இதை யாருமே அற்பமாக எண்ணக்கூடாது. சின்ன காரியத்தை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அறுவடைகளை தேவன் உண்டு பண்ணுவார். எனவே நாம் செயல்படுவதற்கு நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உற்சாகத்துக்கு நேர் ஆப்போசிட் என்ன சொல்லுங்க? உங்கள் வீட்டில் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை தான் என்னது? சோம்பேறி.
அடுத்தானே சோம்பேறித்தனமாக நம்ம இருந்தால் நம்ம செயல்பட முடியாது. சில காரியங்களை கரெக்டாக பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி பண்ணாதான் முற்றிலுமாக அதை நிறைவேற்ற முடியும். நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற பிரகாரம் செயல்பட முடியாது. அதுக்கு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். ஆண்டவர் நம்ம பயன்படுத்துவதற்கு நம்மளே ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 10 அதனுடைய 4 வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. அப்போ தான் நமக்கு இது நம்ம மட்டும் கற்றுக்கிறது இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சோம்பேறியை விரும்புகிறதே இல்லை, அவர் செயல்படுகிறவர்களை விரும்புகிறார், செயல்படுகிறவர்களை உருவாக்குகிறார். ஒருத்தருக்கு ஆண்டவர் 5 தாலந்து கொடுத்தாரு, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தாரு, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தாரு. யாரை தேவன் அங்கீகரித்தார்னா ஆண்டவர் கொடுத்த தாலந்தை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தினவனுக்கு தான் கர்த்தர் சந்தோஷத்தையும் மேன்மையை கொடுத்தாரே தவிர அதை வைத்து சும்மா இருந்தவனுக்கு ஆண்டவர் மேன்மைகளை கொடுக்கவே இல்லை. ஆண்டவருக்காக எதையாகிலும் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக எதையாகிலும் உங்களுக்கு என்ன தாளந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ, என்ன நன்மைகளை கொடுத்துருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரோ, என்ன திறமைகளை கொடுத்துருக்கிறாரோ, என்ன கல்வியை கொடுத்துருக்கிறாரோ, என்ன அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரோ அதை வைத்து எதையாவது நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். ஒரு முறை கூட சொல்லுங்க, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ எது செல்வத்தை உண்டாக்குமா? சுறுசுறுப்புள்ளவன் கை. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சுறுசுறுப்புள்ளவர்களாக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சோம்பர் கையாய் இருக்கக்கூடாது. எதை ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை உற்சாகமாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அது எல்லாத்துலேயுமே, ஒரு சின்ன வீட்டில் ஒரு வேலை செஞ்சாலும் அதை உற்சாகமாக செய்யணும். வீட்டில் வெளியே ஒரு தொழில் செய்தால் கூட அதை உற்சாகமாக செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். இன்க்ளூடிங் ஊழியத்தில் கூட நம்ம உற்சாகமாக தான் அதை செய்யணும். ஐயோ அப்படின்னு செஞ்சால் அது ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். அப்போ சின்ன விஷயத்துலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் நம்ம உற்சாகமாய் செய்ய வேண்டும். அதை நம்ம கடந்த நாட்களில் கூட அந்த வசனத்தை தியானித்தோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படுகிறதுல கூட உற்சாகமாக செயல்படுவீர்கள் என்றால் தேவன் அதில் பிரியமாக இருப்பார். அடுத்த வாசிங்க, நீதிமொழிகள் 20:4. நீதிமொழிகள் 20:4. எல்லாம் சேர்ந்தே வாசிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். தனியாக வாசிச்சா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சோம்பேறி குளிருகிறதென்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு. சோம்பேறி என்ன செய்ய மாட்டானா? குளிருகிறதென்று உளமாட்டான். நீங்கள் இந்த விவசாயிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை மணிக்கு எழும்புவாங்க காலையில்? இந்த நெல் பயிரிடுகிறவர்கள், இந்த மாடை வச்சு நிலத்தை உழுகிறவர்கள் காலையிலே ஒரு 4 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? சிலர் வெளியே எழும்பிடுவாங்க. 3 மணிக்கெல்லாம் எழும்பி ரெடியாகி 4 மணிக்கு வெளியே போயிடுவாங்க. இப்போ உள்ள காலத்தில் நமக்கு காலையில் எழும்புறது ரொம்ப ஈஸி. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஈஸி? ஒன்று, உங்களுக்கு கையிலலாம் ஃபோன் இருக்குது, உங்களுக்கு அலாரம் வைக்கலாம், வச்சு 4 மணி 4:30க்கு எழும்பிடலாம். இன்னொன்று என்னென்னா, காலையில் தூங்கி எழும்பினாலே நமக்கு உடம்பு வேர்க்க தான் செய்யுது, அந்த அளவுக்கு சூடு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காலையில் 4 மணிக்கெலாம் எழும்புனா அந்த குளிரை என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. வெளியே நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, அதாவது அம்மாவோட அப்பா, அவர் காலையில் 4 மணிக்கு எழும்பிடுவார். டெய்லி அவர் எப்போவுமே அப்படி தான் 4 மணிக்கு எழும்பிடுவார். 4 மணிக்கு எழும்பி போய் அவர் வெளியே நடந்து போய் அவருக்கு ஒரு டீ காலையில் வெளியே குடித்தாதான் அவருக்கு ஒரு நிம்மதி இருக்கும். சரியா? அப்போ அந்த டைம்லலாம்
நானும் எழும்பி போவேன் தாத்தா கூட. காலைல 4 மணிக்கு 4:30 எல்லாம் எழும்பி அப்படியே ஒரு 5 மணிக்கு அந்த கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ காலையில் எழும்பி போகும்போது அந்த அளவுக்கு குளிரும். ஆனால் இப்போ காலையில் எழும்புனா அந்த அளவுக்கு குளிரவே செய்யாது, வேர்த்து தான் கொட்டும். காலையில் எழும்பி இந்த வெயிலில் நடந்து போகிறது போல் இருட்டு மட்டும்தான் இருக்கும், ஆனால் சூடு அப்படியே இருக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு அந்த குளிருது அப்படிங்கிற ஒரு தன்மை கூட இப்போ உள்ள கிளைமேட்டில் இல்லை. இனி வரலாம், எனக்கு தெரியல, சரியா? அப்படி இல்லை. ஆனால் அந்த நாட்களில் விவசாயம் செய்கிறவர்கள், இந்த மாதிரி பயிரிடுகிறவர்கள், நம்ம நிலத்தில் நிறைய வேலைகளை செய்கிறவர்கள் காலையிலே எழும்பி என்ன செய்வாங்க? தங்களுடைய வேலைகளை செய்வாங்க. ஏன்னா வெயிலில் நின்று கூட வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட அதிகமாக விடியற்காலையிலே வேலை செய்ய முடியும், அந்த வெளிச்சத்தில் அவங்க செய்வாங்க. அப்படி செய்கிறவர்கள் வாழ்க்கையில் செழிப்பார்களாம். அதாவது காலையிலே எழும்பி தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நேரத்தை பயன்படுத்துகிறான். இப்போ சோம்பேறி குளிர்கிறது என்று சொல்லி வேலை செய்ய மாட்டான். காலையில் தான் எனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவான். உண்மைதான், காலையில் தான் நல்ல தூக்கம் வரும். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி எழும்புனா தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் செயல்படுகிறீர்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஹலோ, பதில் வரல. என்ன மாறி சிரிச்சிட்டு மட்டும் இருங்க. நம்மை கர்த்தர் அப்படித்தான் விரும்புகிறார். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலத்தையும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? அப்போது உங்களால் உங்கள் நேரத்தையும் சரி உங்கள் காலத்தையும் சரி உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதான் வசனம் அழகாக சொல்லுது, நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் அதை பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நாளை பயன்படுத்துங்க. அப்போ நம்ம காலையில் எழும்ப வேண்டியவர்கள், சிலருக்கு வேலைகள் வித்தியாசமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலை பார்க்குறவர்கள், இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்க, இது மாதிரி இந்தியாவிலேருந்தே ஃபாரின் கம்பெனிஸ்க்காக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நேரம் எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. அவங்க நம்ம எழும்பும்போது அவங்க தூங்குறாங்க, நம்ம தூங்கும்போது அவங்க எழும்புறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அவங்களும் ஆண்டவருக்காக செயல்படணும் எல்லாம் உண்மை. ஆனால் அவங்க நேரம் கம்ப்ளீட்டாக மாறிடுது. பகலில் ஃபுல்லாக தூக்கமும் நைட்டு ஃபுல்லாக வேலையும் அப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு. அது நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் தூங்குறதுக்கு தான் இரவை வச்சிருக்கிறார், வேலை செய்கிறதுக்கு அல்ல. வேதத்தின் பிரகாரம் தூங்குறதுக்கு தான் இரவு, வேலை செய்கிறதுக்கு பகல். இப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போது நம்ம காலையிலே ஏழியரை எழும்போது உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். உலகத்தில் உள்ள பெரிய பெரிய வெற்றியாளர்கள் சொல்லுகிறது என்னென்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் கடினமாய் தோன்றுகிற வேலைகளை, உங்களுக்கு கஷ்டமாக தோன்றுகிற வேலைகளெல்லாம் காலையில் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் நல்ல வெற்றி பெற்ற மனிதர்கள் சொல்லுகிறது, இப்போ கடினமாக உங்களுக்கு தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் எப்போ முடிக்கணுமா? பிள்ளைங்களை சொல்லுங்கள், எப்போ முடிக்கணும்? பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசுது, கேட்கல, அப்படி தானே? எப்போ நம்ம முடிக்கணும்? நம்ம கஷ்டமாக தோன்ற காரியங்கள் எல்லாம் காலையில் 6 மணிக்கு முன்னாடியே முடிக்கணும். அப்போ ஒரு படிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க் உங்களுக்கு கஷ்டமாக தோணுதுன்னா நீங்கள் எப்போ முடிக்கணும்? அதை 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடணும். உங்கள் படிக்கிறது கஷ்டமான லெசன்ஸ் எல்லாத்தையும் காலையில் ஒரு 6-7 மணிக்கு முன்னாடி என்ன செய்யணும்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை முழுவதுமாக செய்ய வேண்டும். இப்படி தான் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரும் சொல்லுகிறாரு, நீ காலையில் குளிர்துன்னு தூங்கிட்டேன்னா உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நம்ம அப்படி சோம்பர் கையாக இருந்தோம், நான் கொஞ்சம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம காலையில் ஸ்கிப் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்நாட்களை இழந்து கொண்டிருக்கிறோம். டெய்லி ஒரு 4 மணிக்கூர் இழந்தீங்கன்னா எப்படி பாருங்க, ஒரு வருஷத்தில் எத்தனை நாட்களை நீங்கள் இழந்து போகிறீர்கள்? சரிதானே? அதே போல் சரியான நேரத்துக்கு தூங்கணும்.
நிறைய பேர் நைட்டு பிந்தி தூங்கிட்டு தான் காலையில் நேரம் எழும்ப முடிகிறது இல்லை. நைட்டு சரியான நேரத்துக்கு தூங்க வேண்டும். காலையிலும் நேரம் எழும்பி ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை துதித்து அந்த நாட்களை பயபக்தியோடு நாம் துவங்க வேண்டும், செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது நீதிமொழிகள் 24:30-34. நீதிமொழிகள் 24. இவர் சொல்கிறாரு, நான் சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய சோம்பேறியுடைய வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளு காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. இப்போ ஒருத்தர் சோம்பேறியினுடைய வயலையும் ஒரு மதியீனனுடைய, அதாவது மதியீனன்னா என்ன, அறிவில்லாதவன் அப்படின்னு அர்த்தம், அறிவில்லாதவனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இது வேத வசனம், நம்ம எல்லாருக்குமே பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். எல்லாருமே இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கடந்து போகும்போது அது எப்படி இருக்குது, அதெல்லாம் முள்ளு காடாக இருந்ததா, அதாவது பராமரிப்பற்று கிடக்கிறது. அப்போ நமக்கு சார்ந்த ஏதாவது ஒரு இடம், ஒரு ஸ்தலம் பாழாய் கிடக்கிறது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கரெக்ட் தானே? இப்போ நமக்கு சார்ந்த இடங்கள், ஆண்டவர் கொடுத்துருக்கிற இடங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற வீடு, இது முள்ளுக்காடாக இருந்ததுன்னா, அதாவது பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிறவர்கள் யார் என்ற அர்த்தம்? சோம்பேறி என்ற அர்த்தம், மதியீனன் என்றும் அர்த்தம். 32ஆம் வசனம், அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இதை பார்த்து நான் சிந்தனை பண்ணினேன், அதே நேரத்தில் புத்தியும் அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். பாருங்க, நம்ம வீட்டில் சொல்கிற அதே டயலாக எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். கரெக்ட் தானே? யார் எழுதுனது நீதிமொழிகளை? யார்? சாலமோன். இயேசு பிறப்பதுக்கு எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் எழுதி வச்சிருக்கிறாரு. டெக்னாலஜி தானே மாறி இருக்கு, மனுஷன் அன்னைக்கு இன்னைக்கும் ஒன்று தானே, அப்படி தானே? மனுஷன் அன்னைக்கு இன்னைக்கும் ஒன்று தான். அதான் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அதாவது காலையில் நம்ம எழும்பும்போது ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொன்னால் அது யார் சொல்லுங்கள்? அது உங்களை யாரும் எழுப்ப வேண்டாம். நீங்கள் ஃபோனில் அலாம் வைக்கிறீங்க, 5 o'clock இந்த மார்னிங் நம்ம அலாரம் வச்சாச்சு, அதை டிங் 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 டிங்னு அடிக்குது, கோயில் மணி அடித்த மாதிரி அடிக்குது. அடித்த உடனே நீங்கள் எழுப்பி 5 தானாச்சு, கரெக்டாக 5:05க்கு நம்ம எழும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கும், 5 நிமிஷம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மறுபடியும் எழும்போது எத்தனை மணியாக இருக்கும்? 6 மணியாக இருக்கும், சில பேருக்கு 8 மணியாக இருக்கும். அதான் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி. அதான் நம்ம நைட்டு தூங்கும்போது நமக்கு ஏதோ இந்த கடலில் படுத்த மாதிரி இருக்கும், ஆனால் காலையில் படுக்கும்போது தான் நமக்கு சுகமாக இருக்கும். அப்படி கை முடக்கி தூங்கினீங்கன்னா எப்படி வருமா? உன் தரித்திரம் வழிபோக்கன போலன்னா வழிபோக்கன்னா ரோட்டில் இறங்கினீங்கன்னா வழிபோக்கன்னா அங்கே இங்கே சரசரன்னு போயிட்டு இருப்பான். இதே போல் தரித்திரவங்க வீட்டுக்கு வந்துட்டு போமா, வழிபோக்கர்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போனால் எப்படி இருக்கும்? இதே போல் தரித்திரம் நம் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்குமா. உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனே. வறுமை எப்படி வரும்னா கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்டாக வரும். இந்த கோலியாத் வந்த மாதிரி கையில் கேடகம், பட்டயம், ஈட்டி எல்லாத்தையும் போட்டு அப்படி பர்ஃபெக்டாக வந்து நிற்க மாதிரி. என்ன வந்து நிற்க நம்ம வீட்டில்? கேட்கல வறுமை. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? காலையில் எழும்பணும்னு முடிவெடுத்தால் அந்த டைமுக்கு என்ன செய்யணும்? எழும்பிடணும். நைட்டு தூங்கணும்னு முடிவெடுத்து அந்த நேரத்துக்கு தூங்கிடணும். சரியா? இது ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார் நம்ம செயல். அப்போ தான் ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்ய முடியும். ஏன் நமக்கு இன்றைக்கி டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க?
ஆண்டவருக்காக எதையாவது செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை ஒருத்தங்களுக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழும்புறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கல்ல, பைபிள் வாசிக்க எனக்கு டைமே கிடையாது, எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைமே இல்லை, எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, நான் ரொம்ப பிஸி பிரதர். எனக்கு உண்மையில் இந்த பிஸிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது. நான் யார்கிட்டையும் இதில் சொன்னதும் கிடையாது. யார் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன பண்ணுறீங்க கேட்டால் நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லுவேன். உண்மையிலே ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், வண்டியே ஓட்டிகிட்டு இருந்தாலும், இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். பிஸின்னு நான் ஒரு வார்த்தையும் அது அப்படியே அது எனக்கு அது நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு எனக்கு அது அழுத்து போச்சு. உண்மையிலே பிஸியாக இருந்தாலும் நான் அது பிஸி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட அப்படி பிஸின்னு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் எங்கே இருக்கீங்க, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு வீட்டு முன்னாடி தான் நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் அங்கே காலையில் அந்த வராண்டாவில் தூக்கி வச்சுட்டு பேப்பர் வச்சுட்டு இருக்கார். கேட்டால் பிஸியாக இருக்கேன்னு. பிஸி, நான் பேப்பரை இறக்கிட்டேன் நான் பாருங்கன்னு அவர் பார்த்தாரு. அப்போ நம்ம பிஸின்னு சொல்கிற ஆட்களை நம்பவும் முடியாது. அப்போது எனக்கு ஆண்டவருக்காக செயல்படுறது எனக்கு நேரம் இல்லை, ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க எனக்கு நேரம் கிடையாது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகணும், ஃபேமிலி கொஞ்சம் செட்டில் ஆகணும், லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏசப்பா வந்துடுவார். அதுக்கு முன்னாடி கணக்கு கேட்க வந்துடுவார். என்ன பண்ணுவீங்க? நீ செயல்பட வேண்டிய நாள் இன்றைக்கு, நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டிய நாள் இன்றைக்கு, நீ கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நாள் இன்றைக்கு. என்றைக்கோ அல்ல, என்னைக்கோ கிடையாது, என்னைக்கோ அல்ல, நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இல்லை, நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழ வேண்டும், இன்னைக்கு நான் செயல்படுகிறவனாய் ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம முடிவெடுப்போம், திங்கக்கிழமையிலிருந்து நான் ஆண்டவருக்காக செயல்படுவேன், திங்கக்கிழமையிலிருந்து நான் ஒழுங்காக படிப்பேன். பிள்ளைகள் சொல்லும், அடுத்த மாதத்துலேருந்து நான் ஒழுங்காக படிப்பேன். சிலர் சரி இந்த 5ஆம் கிளாஸ் இப்படி போட்டு, 6ஆம் கிளாஸ் இப்படி போட்டு, 8ஆம் கிளாஸ் இப்படி போட்டு, 9ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் வகுப்புலேருந்து நான் எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். சரி 9ஆம் வகுப்பும் அப்படி இப்படி போயிடும். ஆமாம் 10ஆம் கிளாஸ் வந்தாச்சு, 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், இனி நான் எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அண்ணன்னைக்குன்னு அன்னைக்கு, டேய் நீ 5ல் படிக்கிறேன்னா 10லையும் படிக்க மாட்டேன், இப்போ படிக்க ஆரம்பிக்கணும். ஹலோ, கரெக்ட் தானே? அதான் நான் திங்கக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் உண்டு, இல்லைன்னா என்னைக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்போது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் தரித்திரத்தை உண்டாக்கும், இதெல்லாம் வறுமையை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6:9-11. நீதிமொழிகள் 6:9-11. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அதே வசனம், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நாம் செயல்படுகிறவர்களாக உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமே, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை ஆண்டவர் மாற்றி உங்களை செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷனை பிசாசு அவனை குற்றுயிராக்கி போட்டிருந்தது. எந்த விதத்திலும் செயல்பட முடியாதபடிக்கு கல்லறைகளிலே அவனை அடைத்து போட்டிருந்தது. அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. ஆனால் இயேசு எப்பொழுது அந்த பிசாசை துரத்தி அந்த மனுஷனை விடுவித்தாரோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவனாய் அவன் மாற்றப்பட்டான். இயேசுவிடத்தில் கேட்குற, ஆண்டவரே நானும் உங்க கூட வர்றேன், உங்களுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டு சொல்ல, நீ உன் தேசத்தில் போய் உன்னுடைய ஊழியத்தை செய் என்று. பாருங்க, இப்போ பிசாசு பிடித்திருந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் அவனை விடுவிக்கும் பொழுது எப்படி ரட்சிப்பை கொடுக்கிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு உள்ளே வரும் பொழுது செயல்படாத பகுதிகள் எல்லாம் தேவன் செயல்படுத்துவார்.
எந்த விதத்தில் நம்ம மந்தமாக இருக்கிறோமோ, எந்த விதத்தில் நம்ம மங்கி எரிகிற விளக்காக இருக்கிறோமோ, எந்த இடத்துல எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிறோமோ, ஐயோ இந்த இடத்துல என்னால் செயல்பட முடியலையே, இப்படிப்பட்ட காரியங்களில் நான் மரித்த நிலைமையை போல் இருக்கிறேனே, இந்த காரியங்களில், ஊழிய காரியங்களில், இந்த வேலை காரியங்களில், தொழில் சார்ந்த காரியங்களில், படிப்பு காரியங்களில் ஆண்டவர் எனக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு, ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு நான் செயல்படாத நிலைமையில இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைத்தால், இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய மரித்த நிலைமைகளை மாற்றி உங்களை செயல்பட தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகளை தேவன் உயிரடைய செய்து மகா பெரிய சேனையாய் மாற்றுகிறார். தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் தேவன் ஒரு மகா பெரிய சேனையாய் மாற்றுகிறார். இது மனுஷனால் உண்டானதில்லை, தேவனுடைய கிருபை. எப்போ உலர்ந்த எலும்பு போல இருக்கிற உங்களுடைய அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கைகள் தேவனுடைய வல்லமையினால், தேவனுடைய ஜீவ வார்த்தையினால் நிரப்பப்படுகிறதோ, அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது மாத்திரமல்ல, மகா பெரிய சேனையாய் எழும்புகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறீங்க அதை ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். இன்னைக்கு அநேகம் பேர் சொல்லுகிறது என்னன்னா, ஆண்களாக இருந்தால் நல்லா செயல்படலாம், ஆனால் பெண்களாக இருந்தால் செயல்பட முடியாது. நாங்கள் என்ன தான் செய்ய முடியும் ஆண்டவருக்காக? வேதாந்தத்திலிருந்து ஒரு பெண்மணியை பார்க்க போகிறோம். கர்த்தருக்காக அந்த மகள் எவ்வளவு அழகாக செயல்படுகிறார் என்று. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் இதை கண்டிப்பாக நல்ல கவனமாக கவனிக்கணும். அதனுடைய பேக்ரவுண்டை நம்ம இப்போ தியானித்தா அது ரொம்ப நேரம் எடுக்கும், நிறைய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த குறிப்பிட்ட சம்பவங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4ஆம் வசனத்தில் பாருங்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். யாரு சொல்லுங்க? ஒரு கூட வாசிங்க, பிரச்சனை இல்லை. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இஸ்ரவேல் ஆண்டுடைய பிள்ளைகள் நியாயம் விசாரிப்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அதில் சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஒருத்தர், ஏலியும் ஒருத்தர், இப்படி பல காரியங்கள் நடக்கிறது. இதில் தெபோராள் என்கிற ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்கு. அப்போ அந்த காலத்தில் ஒரு ஸ்திரீயை நியாயம் விசாரிக்கும்படியாய் ஆண்டவரால் ஏற்படுத்த முடியும் என்றால், இன்றைக்கு ஆண்டவருக்காக பயன்பட உங்களை பயன்படுத்த முடியுமா, முடியாதா? இங்கே இருக்கிற ஸ்திரீகளை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. சத்தம் வருது. அப்போது உங்களை பார்த்து தான் நான் கேட்குறேன். அப்போது அந்த காலத்தில் இத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பதாக தெபோராள் என்கிற ஒரு ஸ்திரீயை இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்காக ஆண்டவரால் பயன்படுத்த முடியும்னா, இன்னைக்கு உங்களை பயன்படுத்த முடியுமா, முடியாதா? முடியும். அப்போ எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆண்டவரே என்னால் முடியலை, எனக்கு என்ன திராணி இருக்குது, எனக்கு என்ன அறிவு இருக்குது, நான் பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிகாரப்படுத்துகிறவர் கர்த்தர், பயன்படுத்துகிறவர் கர்த்தர். பாருங்க, நியாயம் விசாரித்தாள். 5ஆம் வசனம். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவாள். அப்போ எப்படி ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கோங்க, சரியா? அடுத்தது 6ஆம் வசனம். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, யாரை வரவழைக்கலாம்? பாராக். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு, 10,000 பேர்னா 10,000, 1-2 ஆட்களில் 10,000 பேர்னா எவ்வளோ பெரிய ஒரு குரூப்பு, யோசிச்சு பாருங்கள். 10,000 பேர் ஒரு இடத்துல கூடி நின்னாங்கன்னா அது எவ்வளோ அதிகமாக இருக்கும். 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும்
கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். இப்போ இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தையை தெபோராள் பாராக் என்கிற மனுஷனுக்கு, ஒரு ஆணுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ யாரெல்லாம் உன் வசம் கொண்டு வருவ? யாபீனின் சேனாபதியாகிய சிசராவே 1, அடுத்தது அவன் ரதங்களை 2, அவன் சேனை 3, கீசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்திற்கு வர இழுத்து நீ அப்படி அவங்கள கீசோன் பள்ளத்தாக்கு கொண்டு வா, அவனை உன் கையில், சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் நீ கீழே கொண்டு வா, அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சா அது நடக்குமா நடக்காதா? தேவன் துணை செய்ய மாட்டாரா? செய்வார், அப்படிதானே? ஆனா இந்த இப்படி இதை போய் நீ அங்க போய் இதை செய் அப்படின்னு சொல்லுகிறார். தாபோர் மலைக்கு போக கடவாய், 6ஆம் வசனம் கடைசி லைன் வாசிங்க. தாபோர் மலைக்கு போக கடவாய். போன்னு சொல்றாருனாலே செயல்பட வேண்டும் என்று அர்த்தம். நீ எழும்பு, நீ போ. நம்ம ஜபத்தில் கூட கேட்டோம், அந்த 38 வருஷமா என்ன திமிர்வாத அந்த மனுஷனை நோக்கி ஏசு என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எழும்பி போ, நீ செயல்படு, நீ இனி இதே இடத்துல இருக்க கூடாது, நீ எழும்பு, நீ எழும்பு அப்படி என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் எங்க அப்படின்னா நீ செயல்பட ஆரம்பி அப்படின்னு அர்த்தம். நீ இனி இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, நீ செயல்படு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் வார்த்தை உன்னோடு கூட இருக்குது. இந்த சிசராவையும் அவனுடைய சேனைகளையும் அவனுடைய ரதங்களையும் உனக்கு கொடுப்பேன், அவன் உனக்கு கீழ்ப்படிவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அவனால் அதை நம்ப முடியலங்கிறத விட, ஆண்டுடைய வார்த்தையை விட உலகத்தின் சூழ்நிலைகளை அவன் பார்க்கிறான். அதற்கு பாராக் 8ஆவது வசனத்தோட நம்ம யோசிப்போம், இந்த உலகத்தில் பெண்கள்லாம் தைரியசாலிகள் கிடையாது, ஆண்கள் தான் இதில் பார்த்து படிங்க நீங்கள். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால், பாருங்க எவ்வளோ பெரிய அவமானம். என்ன சொல்றாரு தெபோராள்கிட்ட? நீங்க என்னோடு கூட வந்தா நான் போறேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். என்ன அந்த சின்ன பிள்ளைங்க அம்மாட்ட கேட்கும், நீங்கள் வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது போல பாராக் யாரை பார்த்து சொல்லுகிறான்? தெபோராளை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் சொல்கிறீங்க நான் போகிறேன், ஆனால் நீங்கள் என் கூட வரணும். ஆனால் ஆண்டவர் செயல்பட சொன்னது யார்கிட்ட? பாராக்கிட்ட. நீ இப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு அந்த சேனைகள் சிசராவையும் அவனுடைய சேனைகளையும் அவனுடைய ரதங்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆனால் அவனுக்கு அதை ஏற்றுக்க முடியல, நீங்களும் கூட வாங்க. அப்போ யார் இப்ப செயல்படல? பாராக் செயல்படல. இப்ப செயல்பட போறது யாரு? வாசிங்க அத. அதற்கு அவள் யாரு? அவள்னா யாரு? தெபோராள். நான் உன்னோடனே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. தெபோராள் எழும்பி. அப்ப பாராக் எழும்பல்ல, ஆண்டவர் போன்னு சொல்லும் போது தெபோராள் எழும்புகிறா, ஆனா பாராக் எழும்பல்ல. அங்க 38 வருஷமான திமிர்வாதக்கார் அந்த வியாதி பெற்றிருந்த அந்த மனுஷனிடத்துல ஆண்டவர் எழும்புன்னு சொல்லுகிறார், அவன் எழும்புகிறான், போகிறான், முயற்சி செய்கிறான். தேவன் அந்த முயற்சியை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, பாராக்கிடத்துல போன்னு சொல்லும் போது அவனால் எழும்ப முடியல, ஆனால் தெபோராள் எழும்பி. அப்படின்னு அர்த்தம் என்ன? செயல்பட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செயல்பட்டு. செயல்பட்டு. அப்போ தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் சுபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். தெபோராளும் அவனோட கூட போனாள். அடுத்த வாசிங்க. அடுத்தது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த நன்மைகளை கொடுக்கிறார் பாருங்க.
இந்த 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல 16ஆம் வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெற்றிகளை கட்டளை எடுக்கிறார். இப்போ பாருங்க, இன்றைக்கு நாம் தெபொராளை போல் செயல்படுகிறோமா? இப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. ஆண்டவரே, நான் வந்து ஒரு பெண், எனக்கு அவங்கள போல் எனக்கு பலன் இல்லை, அவங்கள போல் எனக்கு அந்தஸ்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தெபொராள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக செயல்பட முடியும். எப்படி செயல்படுவேன்? எப்படி? எனக்கு தாளந்திலே அறிவில் இல்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் கர்த்தருடைய பலத்தினால் நீங்கள் செயல்படுவீர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் செயல்படுவீர்கள். அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்.